here we read in Malachi 2. ஆனா இங்கே மல்கியா 2ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம். Verse 14. 14ஆம் வசனம். First of all, in verse 13 it says, "You cover the altar of the Lord with weeping and groaning, but he doesn't regard your offering and doesn't or accept it with favor from your hand." முதலாவதாக 13ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். மல்கியா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கர்த்தருடைய பீடத்தை கண்ணீரினாலும் அழுகினாலும் பெருமூச்சினாலும் நிரப்புகிறீர்கள், ஆனாலும் அவர் உங்களை காணிக்கையை அவர் மதிக்க மாட்டார். See, I don't know whether you understand this. இதை நீங்கள் விளங்கிக் கொண்டீர்களா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. One of the most terrible things that can happen to you is when God doesn't listen to your prayer. உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு கொடூரமான காரியம் ஒன்று இருக்குமானால் உங்களுடைய ஜெபங்களுக்கு தேவன் செவிகொடாது இருப்பது. Boy, I would be thoroughly discouraged if God stops listening to my prayer. ஐயோ, என்னுடைய ஜெபத்துக்கு செவி கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி தேவன் சொல்லுவார் என்று சொன்னால் நான் முற்றிலுமாய் அதிரியப்பட்டு விடுவேன், சோர்ந்து போய் விடுவேன். I don't know how many of you feel like that. உங்களில் எத்தனை பேர் அப்படி உணர்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. Some of you may feel, all right, it doesn't matter if God doesn't listen to my prayer, I carry on with my life. உங்களில் ஒரு சிலர் என்ன சொல்லுகிறீர்கள், ஆண்டவர் ஜெபத்துக்கு செவி கொடுக்காவிட்டால் அது எனக்கு ஒரு பொருட்டல்ல, என் வாழ்க்கை தொடர்ந்து நடத்தி கொண்டே இருப்பேன் என்று சொல்லுகிறீர்கள். That is the most terrible thing that can happen to you. உங்களுக்கு நடக்கக்கூடிய மிக கொடூரமான காரியம் இது ஒன்றுதான். You get your leg amputated, it's not such a serious thing. உங்களுடைய கால் துண்டாக்கப்பட்டு எடுக்கப்பட்டு விட்டால் அது ஒரு சீரியஸான காரியம் அல்ல. God stops listening to your prayer. ஆனால் தேவன் உங்கள் ஜெபங்களுக்கு செவி கொடுக்க முடியாமல் தடைபடும் பொழுது, what type of Christian are you then? நீங்கள் எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களாக இப்பொழுது இருக்கிறீர்கள்? Why did God stop listening to the prayer there? ஏன் இங்கே இந்த ஜெபங்களுக்கு தேவன் செவி கொடுக்க மறுத்து விட்டார்? Because verse 14, the Lord has been a witness that you have dealt treacherously with your companion who is your wife by covenant. ஏன் என்று கேட்கிறீர்கள், கர்த்தர் உனக்கும் உன் இளவயது மனைவிக்கும் சாட்சியா இருக்கிறார், உன் தோழி உன் உடன்படிக்கையின் மனைவியாகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. She is called the wife of your youth. உன்னுடைய இளவயதின் மனைவி என்று அழைக்கப்படுகிறாள். She may be 75 years old. ஒருவேளை 75 வயதா இருக்கலாம் உங்களுடைய மனைவிக்கு. How can you say my 75 years old wife is the wife of my youth? என்னுடைய 75 வயது மனைவியை என்னுடைய இளவயது மனைவி என்று எப்படி சொல்வீர்கள்? You know what that verse means? இந்த வசனத்தினுடைய பொருள் என்ன தெரியுமா? You must look at your wife exactly like she was when you were first attracted to her as a young girl. நீங்கள் முதல் முறையாக உங்களுடைய மனைவி சிறு வாலிப பெண்ணா இருக்கும் பொழுது ஒரு ஈர்ப்பு உங்களுக்கு உண்டானதல்லவா, அப்பொழுது எப்படி பார்த்தீர்களோ அதே போல நீங்கள் பார்க்க வேண்டும். Whatever her age, அவருடைய வயது எவ்வளவு இருந்தாலும் சரி, you look at her the way she was when she was young. வாலிப வயதிலே அவர்கள் இருந்தது போல இப்பொழுதும் பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். And if you don't do that, அதை செய்யாத பட்சத்திலே, then you will look at other young women and get attracted to them. நீங்கள் மற்ற இளம் பெண்களை பார்த்து ஈர்க்கப்படுவீர்கள். Husband wife relationship is very sacred before God. கணவன் மனைவி இவருடைய உறவு தேவனுக்கு முன்பாக புனிதமான ஒன்று. It says here she is your wife by covenant. உடன்படிக்கையின் மனைவி என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. See 1 Peter chapter 3. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம். It says the same thing here. அதே காரியம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 1 Peter 3 and verse 7. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். Husbands, live with your wives in an understanding way because she is a weaker vessel. மனைவி பலவீன பாண்டமா இருக்கிறபடினாலே நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடைய வாழ்ந்து என்று பார்க்கிறோம். If you don't live with her in an understanding way, விவேகத்தோடு கூட நீங்கள் வாழவில்லை என்றால், and you don't grant her honor as a fellow heir of the grace of life, நித்திய ஜீவனாய் கிருபையை சுதந்தரித்துக் கொள்ளக்கூடியதான இருக்க நீங்கள் verse 7 7ஆம் வசனம், நித்திய ஜீவனாய் கிருபையை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறபடியால் என்று உணராதபடிக்கு, then your prayers will not be heard. நீங்கள் எண்ணினால் உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படாது. Same thing in Malachi. அதே காரியம் தான் மல்கியாவில் சொல்லப்பட்டது. God is not listening to your prayer because you are not living in a proper way with your wife. மனைவியோடு கூட நீங்கள் விவேகத்தோட வாழாதபடினாலே தேவன் உங்களுடைய ஜெபங்களுக்கு செவி கொடுப்பதில்லை. Sisters, God is not listening to your prayer because you are not living in a proper way with your husband. சகோதரிகளே, உங்கள் கணவரோடு கூட நீங்கள் விவேகமான அல்லது ஒழுங்கான விதத்திலே வாழாதபடினாலே தேவன் உங்கள் ஜெபங்களுக்கு செவி கொடுக்க முடியாமல் இருக்கிறது. So it's a very serious thing when husband and wife are not getting along with each other. ஆகவே கணவனும் மனைவியும் ஒன்றுபட்டு வாழாதிருக்கும் பொழுது, அவருடைய வாழ்க்கை செம்மையா இல்லாத பொழுது அது சீரியஸான ஒரு காரியம். Why does God want you to be one? ஏன் நீங்கள் இருவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். Turn back to Malachi chapter 2. மீண்டுமாய் மல்கியா 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம்.
In verse 15 it says, மல்கியா 2:15 வசனத்திலே வாசிக்கிறோம். now this is translated in different ways in different translations. வெவ்வேறு மொழிபெயர்ப்பிலே வெவ்வேறு விதமாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. So I want to tell you how I understand this verse. நான் இந்த வசனத்தை எப்படி விளங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். In those days people did not have the Holy Spirit within them. அந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவரை தங்களுக்குள்ளாக ஜனங்கள் கொண்டிருக்கவில்லை. So it's saying here that even if you have a little bit of the Holy Spirit, you will never act like this. உங்களுக்கு கொஞ்சம் ஆவி இருந்திருந்தாலும் கூட நீங்கள் இப்படி நடந்து கொள்ள மாட்டீர்கள் என்று If you சொல்லப்பட்டிருக்கிறது. say you have the Holy Spirit and you're born again, நீங்கள் எனக்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், உள்ளே இருக்கிறது, நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லுவீர்களானால் you will never have this type of disunity and disloyalty to your husband or wife. நீங்கள் ஒரு காலம் மனைவிக்கு உண்மை இல்லாமல் போக மாட்டீர்கள். ஒரு காலம் உங்களுடைய வாழ்க்கையில் இப்படி இருக்காது. He wants you to be one. நீங்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். Why does he want you to be one? நீங்கள் ஏன் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார்? Verse 15, because he is seeking a godly offspring. தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படிதானே என்று பார்க்கிறோம். In order to get a godly offspring, husband and wife must be one. தமிழிலே ஒருவனை அல்லவா என்று போடப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர் இருவரையும் ஒன்றாக படைத்திருக்கிறார் என்று தான் அதை அர்த்தப்படுத்தி படிக்க வேண்டும். தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படிக்கு ஒன்றாக அவர்களை படைத்திருக்கிறார். So therefore take heed to your spirit, it says. ஆகவே உங்களுடைய ஆவியை குறித்து நீங்கள் ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக இருங்கள். Don't deal treacherously with the wife of your youth. உங்களுடைய இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதிருங்கள். So what I want to stress there is that the best way to bring up godly children is by husband and wife being one. ஆகவே ஏன் இதை நான் வலியுறுத்தி சொல்கிறேன் என்று சொன்னால், தேவபக்தியுள்ள பிள்ளைகளை வளர்ப்பதற்கு சிறந்த வழி கணவனும் மனைவியும் ஒன்றாக இருப்பது. And in verse 16 it says, take heed to your spirit. Verse 15 and 16 twice it is mentioned. 15ஆம் வசனம் கடைசி பகுதியிலேயும் 16ஆம் வசனம் கடைசி வரியிலேயும் உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It's not your external getting angry or actions. வெளியரங்கமாய் கோபப்படுகிற காரியமோ அல்லது வெளியரங்கமாய் காணப்படுகிற செய்கைகளிலோ அல்ல. You know, when you get angry with your husband or wife, கணவன் மீதோ மனைவியின் மீதோ கோபப்படும் பொழுது, or you speak in a rude way, அல்லது மரியாதை இல்லாமல் பேசும் பொழுது, just controlling your tongue does not solve the problem. நாவை மட்டும் கட்டுப்படுத்தி விட்டால் அது பிரச்சனையை தீர்ப்பதில்லை. It's your spirit. உங்களுடைய ஆவி எப்படி From இருக்கிறது? the heart, Jesus said, the words come out through the mouth. இருதயத்திலிருந்து வாயின் மூலமாக வார்த்தைகள் வெளியே வருகிறது என்று இயேசு சொல்கிறார். We have to watch our heart. நம்முடைய இருதயத்தை நாம் காவல் பண்ண வேண்டியிருக்கிறது. A heart means the thoughts that come up which are not good towards your husband or wife. இருதயம் என்று சொன்னால் உங்களுடைய கணவன் மீது மனைவியின் மீது எழும்புகிறதே நன்மை இல்லாத எண்ணங்கள், அதை குறித்து நீங்கள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். Don't wait till it comes out of your tongue. வாயில் நாவினாலே வெளியே வரும் வரை காத்திருக்க வேண்டாம். You must deal with it in your heart itself. இருதயத்திலேயே அவைகளோடு கூட நீங்கள் இடைப்பட்டு விட As வேண்டும். soon as the thought comes up. அந்த எண்ணம் வெளியே வரும் பொழுதே Because இடைப்பட்டு விட வேண்டும். you and your wife, you and your husband, you and your wife are husband and wife are one, you can have godly children. கணவனும் மனைவியும் ஒன்றாக இருந்தால் தான் தேவ பக்தியுள்ள சந்ததியை எழுப்ப முடியும். Now I did not know all this when I was married. நான் திருமணமான பொழுது இவைகளெல்லாம் அறியாது இருந்தேன். We were married 42 years ago. 42 ஆண்டுகளுக்கு முன்பதாக நாங்கள் மனம் செய்து கொண்டோம். I'll tell you honestly, நான் நேர்மையாக சொல்கிறேன், I did not have victory over sin 42 years ago. பாவத்தின் மேலே எனக்கு 42 ஆண்டுகள் முன்பாக வெற்றி இல்லை. I did not know the message I am preaching today. இன்றைக்கு நான் பிரசங்கிக்கக்கூடிய காரியங்களை அன்று அறியாதிருந்தேன். For 7 years of my married life, I never knew all this. என்னுடைய திருமணமான பிறகு 7 ஆண்டுகளாக இவைகளெல்லாம் அறியாதிருந்தேன். So 7 years of my married life, I was defeated. ஆகவே என்னுடைய திருமண வாழ்க்கை 7 ஆண்டு கால வாழ்க்கையானது தோற்று போயிருந்தேன். I would get angry, கோபப்படுவேன், and speak rudely. காரசாரமாய் பேசுவேன். I'm ashamed of it. அதை குறித்து வெட்கப்படுகிறேன். But what to do? என்ன செய்வது? But I thank God it has all changed now. ஆனால் இப்பொழுது எல்லாம் மாறி இருக்கிறது. ஆகவே தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். All I say is don't get discouraged. If you were also in the same pit of anger and rude words. அதே கோபத்திலேயும் மரியாதை குறைவாய் பேசுகிற காரியத்திலும் இருந்தால் நீங்கள் அதிரியப்பட வேண்டாம். No, you can get out of the pit like I got out of it. நான் எப்படி அந்த குழியிலிருந்து வெளியே வந்தேனோ அதே போல நீங்களும் வெளியே வர முடியும். I got out of it long ago. It's gone now from my life completely. எவ்வளவு நாட்கள் முன்பதாகவே நான் வெளியே வந்து விட்டேன். இப்பொழுது என் வாழ்க்கையை விட்டு முற்றிலுமாக அது நீங்கி விட்டது. So that my children could see a house of peace. என்னுடைய பிள்ளைகள் சமாதானத்தின் குடும்பத்தை பார்க்க முடிகிறது.
In those first 7 years of our married life, my children were thankfully very small. They don't remember too much. திருமணமான பிறகு அந்த 7 ஆண்டுகள் என்னுடைய பிள்ளைகள் சிறு பிள்ளைகளாக இருந்தபடினாலே அவ்வளவாய் அவர்களுக்கு ஞாபகம் இல்லை. ஆகவே தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். So if your children are small, you got some time to work on your relationship with your husband and wife. உங்கள் பிள்ளைகள் சிறுவளா இருக்கும் பொழுதே கணவனும் மனைவியும் உங்களுடைய உறவை சமப்படுத்திக் கொள்வதற்கு கிரியை செய்யுங்கள். By the time your children come to an age of understanding, விளங்கிக் கொள்ளக்கூடிய வயதிலே உங்கள் பிள்ளைகள் வளரும் பொழுது they must see father and mother living in peace. அப்பாவும் அம்மாவும் சமாதானமாக வாழுகிறார்கள் என்பதை பிள்ளைகள் பார்க்க வேண்டும். Loving one another, ஒருவரை ஒருவர் நேசிக்கிறார்கள், caring for one another, ஒருவரை ஒருவர் கரிசனை கொள்கிறார்கள், respecting one another, ஒருவரை ஒருவர் கண்ணியமாய் நடத்துகிறார்கள், மதிக்கிறார்கள். especially in the way you speak to each other. குறிப்பாக நீங்கள் ஒருவரில் ஒருவர் பேசிக்கொள்ளக்கூடிய விதம், and respecting each other. ஒருவர் மதிக்கக்கூடிய விஷயம். You brothers who are husbands, I want to ask you a question. கணவன்மாராய் இருக்கக்கூடிய சகோதரர்களை உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். Don't you think you should be the king in your house? உங்களுடைய குடும்பத்திலே நீங்கள் ராஜாவாக இருக்க வேண்டும் என்ற விருப்பம் இல்லையா உங்களுக்கு? Yes or no? ஆமாவா இல்லையா? You should be the king in your house. உங்களுடைய குடும்பத்திலே நீங்கள் தான் ராஜாவாக இருக்க வேண்டும். It's not a sin. அது பாவம் அல்ல. You want to be the king in your house? வீட்டிலே ராஜாவாக இருக்க வேண்டுமா? I'll tell you how to do it. எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்கிறேன். You want to know? தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விருப்பமா? Treat your wife like a queen. உங்களுடைய மனைவியை ராணியை போல நடத்தி விடுங்கள். Very easy. மிகவும் எளிது. Only one sentence. ஒரே ஒரு வாசகம் தான். Treat your wife not like a slave but like a queen. உங்களுடைய மனைவியை வேலைக்காரி அடிமையை போல அல்ல, ஒரு ராணியை போல நடத்த கற்றுக்கொள்ளுங்கள். And when she becomes a queen, what is her husband become? உங்களுடைய மனைவி ராணியாக மாறிவிட்டால் அந்த ராணியினுடைய கணவர் யார்? King. ராஜா. Okay, now I'll ask the sisters. நான் சகோதரியை பார்த்து கேட்கிறேன். You're not going to escape. நீங்கள் தப்பி போக விட மாட்டேன். Do you want to be the queen in your house? உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் ராணியாக இருக்க வேண்டுமா? Yes or no? ஆமாவா இல்லையா? You know the answer. உங்களுக்கு பதில் தெரியும். Treat your husband like a king. உங்களுடைய கணவரை ராஜாவை போல நடத்தி விடுங்கள். Boy, what wonderful homes we're going to have in Tamil Nadu from today onwards. இன்றிலிருந்து தமிழ்நாட்டில் எவ்வளவு அற்புதமான குடும்பங்கள் இருக்க போகிறது. We're going to have royal kings and queens in ராஜரீக ராஜாக்களும் ராணிகளுமாக தான் இந்த குடும்பம் இருக்க போகிறது. And our children will grow up as princes and princesses. நம்முடைய பிள்ளைகள் இளவரசிகளாய் வளர போகிறார்கள். Spiritual. ஆவிக்குரிய ரீதியிலே. That's how it should be. இப்படி தான் இருக்க வேண்டும். Now even if you don't attain that goal in one day, இந்த லக்கை ஒரு நாளிலே நீங்கள் அடைய முடியாவிட்டாலும், say, Lord, I'm going to get there. ஆண்டவரே அந்த இடத்தை அடைய போகிறேன் என்று சொல்லுங்கள். I want a home like that. இது போன்ற குடும்பம் எனக்கு தேவை. Where we are one as husband and wife. கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய நாங்கள் ஒன்றாக இருக்க போகிறோம். I'm not going to get discouraged because I'm defeated. நான் தோற்று போனபடினாலே அதிரியப்பட்டு போவதில்லை. Because I heard from brother Zach, he was also defeated once. ஏனென்றால் சகோதரர் ஜாக் அவர்கள் பேச கேட்டேன், அவரும் ஒரு காலத்திலே தோற்று போயிருந்தார், வீழ்ச்சி அடைந்திருந்தார். That gives me hope. அது எனக்கு நம்பிக்கை தருகிறது. If he was defeated, it's all right. Then I can also become like him one day. அவரை தோற்று போயிருந்தால் நல்லதான், அவரை போல நானும் இப்பொழுது வெற்றி அடைய முடியும். Don't give up hope. நம்பிக்கை விட்டு விடாதீர்கள். You can be an overcomer. நீங்கள் ஒரு ஜெயாளியாய் மாற முடியும். But you have to say, Lord, I want this life. ஆண்டவரே எனக்கு இந்த வாழ்க்கை தேவை என்று நீங்கள் சொல்ல வேண்டும். I want my home to be like a heaven on this earth. ஆண்டவரே என்னுடைய குடும்பமானது பூமியிலே காணப்படக்கூடிய ஒரு பரலோகமாக இருக்க வேண்டும். See, in the book of Deuteronomy, உபாகம புத்தகம், there's a very beautiful promise. அருமையான ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது. It's in Deuteronomy. உபாகமம். And I think it's chapter 11, isn't it? 11ஆம் அதிகாரம் என்று எண்ணுகிறேன். Let me just see. Verse 21. 21ஆம் வசனம். In the margin of my Bible it says that in the land in which you go, which the Lord promised your fathers, உங்களுடைய பெற்றோருக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த தேசத்தை சுதந்தரிக்க நீங்கள் போகும்பொழுது, your days will be like the days of heaven upon earth. உங்களுடைய நாட்கள் பூமியிலே காணப்படுகிற பரலோகத்தை போல இருக்கும் என்று என்னுடைய வேதத்தில், that is how it's translated in one translation. ஒரு மொழிபெயர்ப்பில் இப்படி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. Your days will be like the days of heaven upon earth. உங்களுடைய நாட்கள் பூலோகத்திலே பரலோகம் வந்த நாட்களைப் போல இருக்கும்.
I have read that verse many years ago. அநேக ஆண்டுகள் முன்பதாக இந்த வசனத்தை நான் வாசித்திருக்கிறேன். And I said, Lord, ஆண்டவரே, I want my life to be like that. என்னுடைய வாழ்க்கை இது போன்று இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். That people who come in touch with me will taste a little bit of heaven. என்னோடு தொடர்பு கொள்ளக்கூடிய மக்கள் ஆண்டவரே பரலோகத்தை சற்று ருசி பார்க்க வேண்டும். A little bit of the holiness of heaven. பரலோகத்தினுடைய பரிசுத்தத்தின் கொஞ்சம் ருசி. Joy. சந்தோஷம். Peace. சமாதானம். Nobody is in a bad mood in heaven. பரலோகத்திலே யாருமே ஒரு மோசமான மனநிலையில் இருப்பதில்லை. And I don't want ever to be in a bad mood on this earth. நானும் கூட இந்த பூமியிலே ஒரு காலம் மோசமான மனநிலையை கொண்டவனா இருக்க விரும்பவில்லை. Imagine if our home is like that. நம்முடைய குடும்பம் அப்படி இருக்குமானால் கற்பனை செய்து பாருங்கள். That every day in your home is like a day of heaven on this earth. உங்களுடைய குடும்பத்திலே ஒவ்வொரு நாளுமே பூலோகத்திலே காணப்படக்கூடிய ஒரு பரலோகமாய் இருக்குமேயானால். You say, Lord, I want a home like that. ஆண்டவரே எனக்கு அப்படிப்பட்ட குடும்பம் தேவை என்று சொல்லுங்கள்.